அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரம் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். பிடிக்கும் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஒரு ஞானி கிட்ட ஒருத்தர் போறார். போய் கேட்கிறார், எனக்கு ஒரு பெரிய சந்தேகங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்ன சந்தேகம்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞானி கேட்கிறாரு. கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு மாற்றம் வரணும், அதுவும் பரிபூர்ணமான ஒரு மாற்றம் வரணும். இந்த பரிபூர்ணமான மாற்றம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி கிட்ட கேட்கிறார். அவர் கேட்டவுடனே ஞானி சொல்றார், நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், அந்த கதையை கேட்டனா உனக்கு தெரியும் பரிபூர்ண மாற்றம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஞானி கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு ஊர், அந்த ஊர் அதாவது நகரம், அந்த நகரத்துக்கு ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் வர்றார். கிராமத்துல இருந்து ஒருத்தர் வர்றார். ரொம்ப அப்பாவியா வர்றார். அவருக்கு பெருசா எந்த விஷயமும் தெரியாது. அவருக்கு பயங்கர பசி. போய் ஒரு சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில போய் கேட்கிறார், எனக்கு பசிக்குது, என் பசியை தீர்க்கக்கூடிய உணவு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கடைக்காரர்கிட்ட. உடனே கடைக்காரர் சொல்றாரு, வடை இருக்குது, சூடா இருக்குது அப்படின்றார். உடனே இவரும் அந்த கிராமத்திலிருந்து வந்தவரும் கேட்கிறாரு, என்னுடைய பசியை தீர்க்கக்கூடிய வடையினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே இந்த கடைக்காரர் சொல்றாரு, வடை வேணுமா வானவா, வடை சூடா இருக்குது, ஒரு வடையுடைய விலை 5 ரூபாய் அப்படின்னோடனே, என் பசியை தீக்குமா இந்த வடை, வடையுடைய விலை 5 ரூபாய்ப்பா, சும்மா என்னப்பா கேள்வி மேல கேள்வி கேட்டீங்க, வடை வேணுமானா வாங்கிக்க, இல்லைன்னா போப்பா அப்படின்ட்டு. உடனே இவரை வடையை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. முதல் வடையை சாப்பிட்றாரு, 2வது வடையை சாப்பிட்றாரு, 3வது வடையை சாப்பிட்றாரு. அவருக்கு பசி அடங்கலை. 4வது வடையும் சாப்பிட்றாரு. அப்படி 6 வடை ஆயிடுது, பசி அடங்கவே இல்லை. கடைசியா 7வது வடையை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் அவருக்கு அந்த பசி கொஞ்சம் சரியாயிடுச்சு, பசி அடங்கிடுச்சு. உடனே 5 ரூபாய் காசை எடுத்து கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. கடைக்காரர் பார்த்துட்டு, என்ன 5 ரூபாய் கொடுக்குற, 7 வடை சாப்பிட்ருக்கேன், ஒரு வடையுடைய விலை 5 ரூபாய், 7 வடையுடைய விலை 35 ரூபாய் அப்படின்றார். உடனே இவர் சொல்றாரு, நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட, என் பசியை தீர்க்கக்கூடிய வடையுடைய விலை எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டேன், நீ 5 ரூபாய் தான் சொன்னேன், இப்போ 35 ரூபாய் கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இது ஒரு கதை. அதே மாதிரி அவருக்கு இந்த ஞானி கிட்ட கேட்ட உடனே ஞானியும் இந்த கதையை சொல்லிட்டு சொல்றாரு. அதை மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில அவன் தேடக்கூடிய விஷயத்துல ஒரு தேடல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த தேடல் சில நேரங்களில் உடனடியாக அவனுக்கு அந்த விடை கிடைச்சிரும். ஒரு சில நேரங்களில் நிறைய போட 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 தான் விடை கிடைக்கும். ஒரு சர்டன் லிமிட் வந்தவொடனே தான் அந்த விடை அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் நீயும் இங்கே வந்திருக்க பரிபூர்ண மாற்றம் அப்படின்ற விஷயத்தை தேடி வந்திருக்க. பரிபூர்ண மாற்றம்ன்றது எப்போ வரும் அப்படின்னா, அவனுக்கு எப்படி 6 வடை சாப்பிட்ட வரைக்கும் அவனுக்கு வரலையோ, 7வது வடையில எப்படி பரிபூர்ண மாற்றம் வந்ததோ, அதே போல நீ கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கும்போது தான் உனக்கும் பரிபூர்ண மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி அவருக்கு உபதேசம் பண்ணார். ஜென் பழமொழி ஒன்று சொல்லுது, நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசிரியர் உங்கள் கண் முன்னே தோன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் பழமொழி சொல்லுது. இந்த இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பழமொழிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க உங்களை தயார்படுத்துவதற்கு தான் அந்த 6 வடைகள். அப்போ அந்த 6 வடைகள் நீங்கள் தயாராயிட்டீங்க அப்படின்றத குறிப்பது தான் அந்த 6 வடைகள். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஆசிரியர் கண் முன்னே தோன்றக்கூடிய 7வது வடையாக இருப்பார். நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த வடை கணக்கை வச்சு சொல்றேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கையில பரிபூர்ண மாற்றம் வரணும் அப்படின்னா முதல்ல தயாராகணும். எப்படி தயாராகணும்னா, அந்த மாற்றத்துக்கு தயாராகணும். நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஓப்பன் வரும். அதான் ஐ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐ ஓப்பனிங்கிறது தான் பரிபூர்ண மாற்றம். அந்த ஐ ஓப்பனிங்கிறது முதல்ல கிடைச்சிடாதுங்க. நீங்கள் தொடர்ச்சியாக தேட 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 தான் அது கிடைக்கும். உங்களுக்கும் பரிபூர்ண மாற்றம் கண்டிப்பாக கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.